श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 6வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகம். தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்சிதம் ச நிச்சயேன யோக்தவ்யோ யோகோ நிர்விண்ண சேதசா. தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்சிதம் ச நிச்சயேன யோக்தவ்யோ யோகோ நிர்விண்ண சேதசா. இந்த யோகோ நிர்விண்ண சேதசா அப்படின்னு சொல்லுறச்சே இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறார்? துக்க சம்யோக வியோகம், துக்கத்தின் கூட்டுறவு. என்னது? துக்கத்தினால் சம்யோகம் என்றால் இணைந்திருக்கிறது, வியோகம் என்றால் என்ன நகர்ந்து விட்டு போகிறது அப்படின்னு சொன்னால் யோக சம்ஜிதம், யோகம் என்று குறிப்பிட்டதாக வித்யாத் அறிவாயாக, அதாவது யோகத்தின் மூலமாக பரபிரம்மத்தை காண வேண்டும், பரபிரம்மத்தை அடைய வேண்டும் என்கின்ற அபிலாஷை, என்கின்ற அடக்க முடியாத ஒரு அவா, மேலும் மேலும் தன்னை விருத்தி செய்து கொள்ள வேண்டும், மேலும் மேலும் தன்னை மேல் நோக்கி பயணிக்கிறதுக்கு, அதாவது கடந்து வந்த பாதையில் இருக்கிற இடையூறுகள், அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிற தொல்லைகள், அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து மேலுக்கு வரும்பொழுது, அதாவது எதை விட்டு வந்தால் நம்மளுக்கு சிலதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னார்ல, அபரம் லாபம் மன்யதே. அதுக்கப்புறம் எம் லப்துவா, எது கிடைத்த பிறகு அதற்கு மேலாக ஒன்று உள்ளது அது வேண்டும் என்று நினைக்க மாட்டானோ, கிடைத்ததிலேயே மேலும் மேலும் நாம் பயணித்து தன்னை மீண்டும் பெரியவனாக ஆக்கி கொள்ள வேண்டும் அந்த விஷயத்தில் அப்படின்னு நினைப்பா. எம் லப்துவா. அப்புறம் அபரம் லாபம். அபரம் லாபம் என்று சொன்னால் அதாவது இந்த யோகத்தை பயிற்றுவித்து கொள்வதனால், மேலும் மேலும் யோகத்தில் பயிற்சியை சிறப்புப்படுத்தி கொள்வதனால் சில சித்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அந்த சித்திகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னைத்தானே என்ன பண்ணணும், மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். ஏனெனில் சித்திகளில் மனம் லயிக்குமானால் யோகத்தில் முன்னேறுவது தடைபடும் என்றதை புரிஞ்சுக்கணும் அவன். அப்படி தான் புரிஞ்சுட்டா அது சித்தியெல்லாம் தனக்கு தேவையில்லை, யோகத்தினால் பரபிரம்மத்தை காண வேண்டும், அதுவே முக்கியமானது அப்படின்னு மனசில் வரும். அதை புரிஞ்சுனுட்டாக்க தம் வித்யாத், அதை அறிந்து கொண்ட பிறகு துக்க சம்யோக வியோகம். துக்க சம்யோகம் சொன்னால் துக்கத்தினோட கூட்டு என்ன, அதை துக்கத்தோடு சிலதெல்லாம் சேர்ந்ததில் சில சமயம் என்ன இருக்கும், இன்னும் மேலும் கடினமாக இருக்கும், அதுலேருந்து நம்ம விட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் சம்யோக வியோகம், அதுலேருந்து நீங்குதலையே முக்கியமாக கொண்டிருக்க வேண்டும். மேலும் யோக சம்ஜிதம் அப்படின்னு சொன்னால் யோகம் என்று சொன்னாலே இந்த துக்கங்களை விளைவிக்கக்கூடியது என்ன, சாதாரணமாக டே டு டே ரொட்டீன் டெய்லி ரொட்டீனில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு அதற்கே தன்னை என்ன பண்ணிக்கிறோம், ரொம்ப வி ஆர் டாய்லிங் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் அந்த டாய்லிங் அவர் செல்ஃப்லேருந்து தன்னை விடுவித்து கொண்டு யோகத்தின் மூலமாகவே பரம்பொருளை பரபிரம்மத்தை காண வேண்டும் அப்படின்ற ஒரு அபிலாஷையில் தன்னை வளர்த்துக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு என்ன முக்கியமானது? யோகம் என்று குறிப்பிட்டதே என்ன, அதுதான் முக்கியமானது. யோகத்தை அபியசித்தால் மட்டுமே பரபிரம்மத்தை யோகத்தின் மூலமாக காண முடியும். இன்ன பிற விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை என்பதை அறிவாயாக வித்யாத் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். மேலும் அனிர்விண்ண சேதசாக, தளராத நெஞ்சுடன் அந்த யோகமானது நிச்சயேன விடாத முயற்சியுடன் யோக்தவ்யா அபியசத்திற்கு உரியது. ஏன்னா இப்போ யோகத்தினால் பெருமாளை காண வேண்டும், அதாவது பரபிரம்மத்தை அறிய வேண்டும் அப்படின்னு இருக்கிறவனுக்கு என்ன இருக்கணும், விடாமுயற்சி வேணும். நிச்சயேன எப்பொழுதும் தொடர்ந்து விடாமுயற்சியோட பர்சிஸ்டன்ஸ், அதை பர்சீவரன்ஸ் அப்படி சொல்கிறோம்ல, அந்த பர்சீவரன்ஸ்ன்றது ஒன்று, அதுக்கு அங்கே வெறி வேண்டாம். பொறுமையாக துளியாக அபியசித்து நேரும்பொழுதெல்லாம் அதெல்லாம் நினச்சி அதுபோல் மனசை ஒருமுகப்படுத்தி இருந்தாக்க அதிர்வண்ண சேதசாக அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் தளர்வறியாத மனம் வேண்டும் அப்படின்னு கேட்கணும்ல. அந்த தளர்வறியாத மனத்தின் மூலமாகவே என்ன
யோகத்தை அபியசிக்க வேண்டும். அந்த தளர்வறியாத யோகத்தை அபியசித்திருப்பதற்கு மூலமாக பரபிரம்மத்தை நாம் என்ன பண்ணலாம், அடைய முடியும், பரபிரம்மத்தை காண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம், இந்த யோகத்தையே விடாமல் அபியசிப்பதற்கு தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அதாவது குருணாபி துக்கேன குருணாபி அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன இருக்கணும், ஆகாசத்தை நாம் அளக்கணும்னு நினைக்கல. கடலில் எப்படி இருக்கு, அதை மேலே பொங்கி மேலே வரப்போகுது. ஆகாசம் நன்ன விரிந்து அதில் தெரியுமா இருக்கு, க்ளீனாக இருக்குது. அதில் மேகங்கள்லாம் இருந்து எல்லாம் அப்படிலாம் இல்லை. ஆகாசம் நன்ன க்ளீனாக இப்போ தான் புதுசு பளபளன்னு அலப்பி விட்டா மாதிரி இருக்குது. அது மாதிரி ஆகாசம் பளபளன்னு இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமுத்திரம் பொங்கி ஊருக்குள்ளே வந்தாலும் எனக்கு பொறிச்சுன்னு இல்லை, ஒன்றும் அதை பற்றி யோஜனை இல்லை. அப்புறம் காட்டு தீ நன்னா பெருசாக வளர்ந்துருக்கு, அது போயிட்டுருக்குது, காடு அங்கங்கே காஞ்சி போன மரத்தெல்லாம் சாச்சின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பற்றியும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அதுக்கு சேர்ந்து நிறைய காட்டில் தீ இருக்குதுன்னு சொன்னால் முள்ள ஊருக்குள்ளேயும் வருமானு சொன்னால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் அக்கறை இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லணும், இப்போ பரபிரம்மத்தை காண வேண்டும் என்ற நேரத்தில் யோகத்தை அபியசிக்கும் பொழுது இவையெல்லாம் இதுபோல் இயற்கை சூழலில் மாறுதல்கள் நடந்தாலும் என்னை அது எந்த விதத்திலும் பாதிப்பது இயலாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான்னா அதனால்தான் குருணாபி போன ஸ்லோகத்தில் அந்த வார்த்தையை சொன்னார். குருணாபி விஷால்யத்தே அப்படின்னு சொன்னால் அந்த குருணாபின்னு சொன்னால் மிகப்பெரியது. மிகப்பெரிய இயற்கையில் மாற்றங்கள் நடந்தாலும் தன்னை பாதிக்காது தான் சென்று கொண்டிருக்கிற அந்த யோகத்தை அபியசிக்க வேண்டும் என்கின்ற பாதையிலே தொடர்ந்து அவன் சென்று கொண்டிருப்பான் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தரப்போகிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.